2020 அன்று எழுச்சியோடு நடைபெற்றது. அந்த மாநில மாநாட்டில் இந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது. 18/11/2020 உள்ளாட்சி நிதி தணிக்கைத்தினுடைய சிறப்பு இயக்குநர் அவர்களுக்கு நம்முடைய கோரிக்கைகளை வைத்து அவர்களுக்கு ஒரு முறையீடு இயக்கம் நடத்தப்பட்டது. மாவட்ட தலைவர்களுக்கு 14 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக சமூகத்தை கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த மாநாடு தமிழ்நாடு சார்பில் நடைபெற்ற போராட்டக்கான ஊதியம் இருக்காங்க. ஆனால் நம்ம ரிட்டையர் ஆனவங்களுக்கு பணி கிடைக்கல. காரணம் என்ன, நம்ம அடுத்த அதனால் அதற்கு நிர்வாகி அப்படின்னு சொல்லி பேசணும். அதுக்கான உத்தரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஊராட்சி ஒன்றிய பணியாளர் ஓய்வூதியர்களில் வைப்புநிதி தொகையை தொகை சார்ந்த அனுமதித்து உள்ளாட்சித்துறை அனைத்து ஊழியர்கள் சங்கம், சோழமை சங்கங்களின் ஒற்றுமை, ஓய்வூதியர் பொதுமக்கள் ஒற்றுமை, வெள்ளட்டும் சிறக்கட்டும், மூணாவது மாநில மாநாட்டின் திண்டுக்கல் மாநில மாநாட்டின் 16 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம். ஓய்வு பெற்ற எங்களது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். வெள்ளட்டும் சிறக்கட்டும், தமிழக அரசை கொள்கை முடிவு என்று சொல்லி மறுக்கப்பட்டு வருகின்ற வாழ்வாதார தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஊழியர் சங்கத்தினுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் சார்பாக இந்த மாநிலம் தழுவிய மாவட்ட தலைவர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாநில மையம் விடுத்த அறிவுகளின்படி இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் முக்கியமான கோரிக்கை 14 அம்ச கோரிக்கையை எடுத்துள்ளோம். அதன்படி சென்ற 18/11/2025 அன்று ஒரு இயக்கம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு இப்போ 18/12/2018 அன்று இந்த மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய துறையில் கிட்டத்தட்ட 35-30 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து இருப்பவர்கள் அனைவருமே பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. ஆனால் அரசாணை அதற்காக வழிவகுத்துள்ளது. ஆனால் அந்த அரசாணையை இந்த அரசாங்கம் மதிப்பதில்லை, பின்பற்றுவதில்லை. காரணம் என்றால் கடைசி நேரத்தில் அவர்களை சஸ்பெண்ட் செய்வது, அவர்களை குறையாக பணியிலிருந்து ஓய்வு பெற அனுமதிப்பதில்லை. அவர்களுக்கு அந்த பணி ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. இதனால் அந்த குடும்பமே வறிய நிலையில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் உழைத்து விட்டு ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதில்லை. அதற்காக கடைசி நாளில் பணியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டியதில்லை என்ற உத்தரவை ஒரு கராராக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். அடுத்ததாக எங்களிடையே மருத்துவ காப்பீடு திட்டம் ஒன்று உள்ளது. அதில் கிட்டத்தட்ட 499 ரூபாய் எங்களுடைய ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது முறையாக நடைபெறவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் 3 லட்சம் என்று இந்த மருத்துவமனைகளிலிருந்து பில் வருகிறது. ஆனால் அது கிடைக்கிறது என்னமோ 1,50,000 இந்த மாதிரி சொற்ப தொகையே கிடைக்கின்றது. இதை எதிர்த்து நாங்கள் பலமுறை அரசாங்கத்திடம் முறையிட்டுள்ளோம். ஆனால் அதை கேட்பதே இல்லை. அதனால் இந்த கோரிக்கையையும் முன்வைத்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். அதனால் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை அரசாங்கம் கவனத்துடன் செயல்பட வேண்டும், கேட்டு இதுக்கு முற்றாக இதுக்கு தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம். மனோகரன், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர்.